ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேம் தான். இது வந்து க்ரோஷெட்லேயே நம்ம பண்ணலாம். இந்த கேம் விளையாடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் க்ரோஷே பண்ணுங்கள். இது வந்து சம்மர் இப்போ வெக்கேஷன்ஸ் வருது இல்லைங்களா? அப்போ சம்மர் வெக்கேஷன்ஸ் அப்போ குழந்தைகளை கொஞ்சம் வெயிலில் போகாமல் இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்தே விளையாடலாம். நீங்களும் இதே போல் டிசைன் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தா அவங்களும் விளையாடுவாங்க. இது நம்ம சிம்பிளாக பேப்பரில் கூட பண்ணலாங்க. ஆனால் க்ரோஷேயில் நீங்கள் ஏதாவது செஞ்சு பழகணுன்னா இந்த கேமை செஞ்சு பழகுங்க. வாங்க, இது வந்து எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, இதுக்கு வந்து நான் இப்படி ஒரு க்ளோசெட் வச்சுருக்கேன். பாருங்கள், நான் ஸ்கொயர் மாதிரி, இது ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்காங்க. 30 செயின்ஸ் போட்டுட்டு 30 ரோஸ் போட்டிருக்கேன். 30 ரோஸ் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் வச்சு ஒவ்வொரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் மேக்கிங் ப்ராசஸ் வந்து அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஃபுல் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி சைடு க்ளோஸ் இது 2 வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம உள்ளே வந்து நம்ம விளையாடுற அந்த திங்ஸ் வந்து நம்ம உள்ளே வைக்கும்போது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக 6 பால்ஸ் பண்ணியிருக்கேன். 6 பால்ஸ் வந்து 3 பால் ஒரு கலரும் இன்னொரு 3 பால் ஒரு கலரும் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 6 பால்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பால்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட அமிகுருமி கிளாஸில் வந்து கிளாஸ் 1ல் வந்துட்டு இந்த பால்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். அதோடதும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம 6 பீசஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் விளையாட தெரியும், ஆனால் நான் பண்ணியிருக்கிறதுக்காக இது வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணி விளையாடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்து நம்ம 2 பேர் விளையாடலாம். இந்தாங்க, இப்படி 2 பேர் 3 பால்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பால் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி தான் பால்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது விளையாட ஆரம்பிக்கலாம். கவனிக்கலாம் பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஒரு லைனில், இது நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு லைனில் சேர்த்தணும், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு லைனில் சேர்த்தணும், இல்லாட்டி இந்த மாதிரி கிராஸாக ஒரே லைனில் சேர்த்தணும். இதுதாங்க இந்த கேம். இது பாருங்கள், மறுபடியும் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம அப்படியே ஒவ்வொரு காயின் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து அந்த ஒரே லைனில் வந்து நம்ம கலர்ஸ் இது ஆட் பண்ணுறதுக்கு. பாருங்க, இப்போ எந்த வழியும் இல்லை, என்னால் இது 2ஐயும் மூவ் பண்ண முடியாது. நான் இது ஒன்றை தான் மூவ் பண்ணி ஆகணும். இதை நான் மூவ் பண்ணும்போது இவங்க வின் பண்ணிடுவாங்க. அங்கே அவ்வளோதான், கேம் முடிஞ்சது. இந்த மாதிரி 3 இது ஆரம்பத்துலேயே வந்து நான் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2-3 லைன் எப்படி கொண்டு போய் காமிக்கணுங்கிறக்காக நான் அதை வின் பண்ணாமல் இப்படி காமிச்சேன். பாருங்கள், இதுதான் எக்ஸோ கேம். இது வந்து நீங்கள் எந்த மாதிரி, இது வந்து நான் பால் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது ஃப்ளவர் மாதிரி, ஹார்ட் ஷேப், அந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் விளையாண்டு பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து ஃபுல் மேக்கிங் ப்ராசஸ் வந்து அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்னுங்கிற அந்த லிங்க் அந்த யூடியூப் சேனலில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இது போயிட்டு ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாருங்கள், இது விளையாண்டு முடித்த பிறகு நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா அங்கேயும் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து மிஸ் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் விளையாடுற வரைக்கும் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள்,
பாருங்கள் இந்த நேர் பட்டனுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன் நான். நார்மலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வைக்கலினா பரவாயில்ல. நம்ம உட்டன் பட்டன்ஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பட்டன் வைங்க. அந்த பட்டன் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இப்படி லாக்கெட் மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள், குழந்தைங்க வெயிலில் போய் விளையாட வேண்டாங்க. வெயிலில் வந்து மத்தியான டைமில் வெயிலாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி மட்டும் இல்லைங்க, வேறு இன்டோர் கேம்ஸ் வந்து கேரம், செஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே அது வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படியே அவங்க உள்ளேயே உட்காந்துட்டு விளையாண்டுப்பாங்க. அது ஒரு சின்ன ஐடியாவாக தான் இது செஞ்சாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம செஞ்ச பால்ஸ் எல்லாம் விளையாண்டு முடிச்சது இப்படி பால்ஸ் உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு சும்மா அதுக்கு பவுச் மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்க வேண்டாங்க. நம்ம இப்படியே செஞ்சால் போதும். ஏன்னா அது வந்து கீழே விழுகாது. பாருங்கள், இப்படி செஞ்சுட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக இதுக்குள்ளேயே லாக் ஆகிக்கும், வெளியே வராது. பாருங்கள், உதறினாலும் வெளியே வராது. பாருங்கள், உதறினாலும் நம்மளுக்கு வெளியே வராது, உள்ளேயே ஃபுல்லாக இப்படி லாக் ஆகிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது யூஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து நம்ம ஒரு டார்க் கலர் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்ல ஒரு டார்க் கலராக வச்சுக்கோங்க. டார்க் கலராக வச்சிட்டோம்னா இந்த உள்ளே மேக் பண்ணியிருக்கிறத வந்து டார்க் கலராக வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர்ஸ்க்கு இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை மட்டும் டார்க் கலராக லைட் கலராக வச்சுக்கோங்க. அதாவது இதை வந்து டார்க் கலராக வச்சுட்டு இதை லைட் கலராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பால்ஸ் வந்துட்டு 2 பேர் பண்ணிக்கோங்க. 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், லைட்டு டார்க்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து 3 செயின்ஸை உண்டாக்கி மட்டும் 2 mm ஹூக்கை வச்சு பண்ணியிருக்கேங்க. இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் 4 mm, இது வந்து 4 mm ஹூக், இது 2 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அந்த கிளாஸ் லிங்க்கில் போய் பாருங்கள். கிளாஸ் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இது எப்படி மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஃபுல்லாக இருக்குங்க. அதில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு அப்டேட்டு, இப்போ நான் வந்து டால் மேக்கிங் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க. டால் மேக்கிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியடெல்லாம் எதுவுமே இல்லை. லைனாக ஒவ்வொரு டால்ஸாக, அதாவது ஸ்லீப்பி டால்ஸு, அப்புறம் அப்புறம் டெடி பியர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் மாதிரி, அப்புறம் ஸ்பைடர்மேன், அந்த மாதிரி அனிமீஸ், அதுவும் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. இப்போ இந்த கிளாஸில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸுங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்தந்த டைமில் ஜாயின் பண்ணணுன்ட்டு இல்லை, இந்தந்த டைமில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கனால எதுவுமே இல்லைங்க. எப்பப்போ உங்கள் ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த ஃப்ரீ டைமில் மட்டும் நீங்கள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணால் போதும். எல்லாமே யூடியூப் கிளாஸஸ் தாங்க. ஸோ நீங்கள் அந்த கிளாஸஸை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த நம்பருக்கு வந்துட்டு ஒரு டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணால் வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா எல்லா கிளாஸஸும் லைனாக நான் மென்ஷன் பண்ணுவேன். அதில் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸஸாக பண்ணி எனக்கு அனுப்பலாங்க. இதில் வந்து இந்த டைம் பீரியடுன்னு கிடையாது. அதே போல் இவ்வளோ டால்ஸ் தான், 10 டால்னால் 10 டால் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நிறைய டால்ஸ் கற்றுக்கலாம். ஏன்னா இந்த கிளாஸஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பேட்சாலாம் இல்லைங்க. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன குழந்தைங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணணுன்ட்டு இல்லைங்க, எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வருது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு இது வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸ்விம்மிங்கு, ட்ராயிங், அப்புறம் நிறைய அந்த மாதிரி வந்து இருக்குங்க. அதில் வந்து நீங்கள் வந்து சம்மர் கிளாஸஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்த கிராஃப்ட்ஸ்னு இல்லைங்க, ஏதோ ஒரு கிராஃப்ட்ஸ் வந்து கைத்தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. அது சொல்லி தந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு மட்டும் இல்லைங்க, ஃப்யூச்சருக்கும் வந்து இது ஹெல்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங் கேம் கூட, அதாவது இந்த கிராஃப்ட் வந்து மைண்ட் ரிலாக்ஸிங் கிராஃப்ட்ஸ் கூட. ஸோ அவங்களுக்கே வந்து இதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபோன் அடிக்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திங்கன்னா அந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நம்ம நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெசேஜில் எல்லா ரிப்ளைஸும் கொடுக்குறேன். பாருங்கள், இதை ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.